இந்த பச்சை வெள்ள சிவப்பு கலருக்கு பின்னாடி பல நூற்றாண்டு கால போராட்டம் ஒழிஞ்சிருக்கு. இது ஒரு தேசத்தோட ஆன்மா. வாங்க, இதோட முழு கதையே தெரிஞ்சுக்கலாம். அப்பெல்லாம் தேசிய கொடி கிடையாது. அல்ஜீரியாவ பேரரசுகள் தான் ஆண்டாங்க. அடையாளம் கூட தேசியமா இல்ல. இஸ்லாத்தோட வருகைக்கு அப்புறம்தான் பச்சை வெள்ள பெரேன்னு முக்கியமான சின்னங்கள் வந்துச்சு. ஆனா 1830ல பிரான்ஸ் உள்ள வந்தது. அவங்க கொடி அல்ஜீரியாவோட எல்லா அடையாளத்தையும் அழிச்சது. யோசிச்சு பாருங்க, 132 வருஷமா அவங்களுக்குன்னு ஒரு கொடியே இல்ல. இதுதான் சுதந்திர தாகத்தை தூண்டுச்சு. அப்பதான் மிஸ்ஸாலி ஹெட்ஜ் மாதிரியான தலைவர்கள் எதிர்ப்பின் சின்னமா இந்த கொடிய உருவாக்குனாங்க. மே 8, 1945ல கொடியோட போராடின மக்கள் மேல பிரெஞ்சு படைகள் தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானோரை கொன்றாங்க. அன்னிக்கு இருந்து இந்த கொடி தியாகத்தோட ஒரு புனித சின்னமா மாறிடுச்சு. சுதந்திர போர்ல எஃப்எல்என் அமைப்பு இந்த கொடிய தங்களோட புனிதமான அடையாளமா ஏத்துக்கிட்டாங்க. அப்பெல்லாம் இந்த புரட்சி கொடிய கையில வச்சிருந்தாலே மரண தண்டனை தான். நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டாங்க. கொடியில இருக்கிற சிவப்பு அவங்களோட ரத்தம்தான். கடைசியா ஜூலை 5, 1962ல அந்த புரட்சி கொடி சுதந்திர அல்ஜீரியாவோட தேசிய கொடியா மாறுச்சு. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்பிக்கை, அமைதி, அப்புறம் தியாகம். இதோட டிசைன் ரொம்ப துல்லியமானது. சமநிலை, முன்னேற்றம், இஸ்லாத்தின் 5 தூண்கள்னு எல்லாத்தையும் குறிக்குது. அல்ஜீரியா அரசியலமைப்பு இந்த கொடியையே பாதுகாக்குது. இதோட புனிதத்தால இதை யாராலும் மாத்த முடியாது. அல்ஜீரியா மக்களுக்கு கொடிதான் தேசம். இத அவமதிச்சா 10 வருஷம் வரை ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஸ்டேடியம்ல இருந்து ஹிராக் போராட்டங்கள் வரைக்கும் இன்னிக்கும் இது மக்களோட குரலை ஒலிக்குது. பாருங்க, இந்த கொடி அமைதியில பிறக்கல. இது புரட்சியோட நெருப்புல இருந்து உருவானது. இது ஒரு தேசத்தோட தியாகத்தையும் அவங்களோட ஓயாத போராட்டத்தையும் சொல்ற ஒரு கதை.